நேர்களுக்கு வணக்கம். அதாவது நேற்றைய விவாதங்கள்லாம் செய்தி ஊடகங்களில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்தியா டுடே சி ஓட்டார் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை வச்சு தான் வந்து விவாதிச்சிருந்தாங்க. அந்த கருத்து கணிப்புகளில் மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா அடுத்த யார் முதல்வராக வருவாங்க அப்படின்னும்போது திமுக கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணியை சேர்ந்த திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது ஒரு முடிவாக வந்திருக்கு. அது போக இந்திய அளவில் அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் மக்களவை தேர்தல் நடைபெற்றிருந்தால் மீண்டும் பிஜேபி தான் வந்து அதிகப்படியான கிட்டத்தட்ட 324 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து கருத்து கணிப்பினுடைய முடிவாக இருக்குது. அது போக தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இந்தியா கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சியினருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, வெற்றி பெறுவாங்களா, பிரதமர் மோடி அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, திருப்தியாக இருக்கா இல்லையா, இதெல்லாமே வந்து விவாத பொருளாக இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் பேச முடியாத, ஏன்னா வந்து இப்போ மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் பேசுகிறாங்க அப்படின்னா பேப்பர் வைஸான ஆதாரம் இல்லாமல் நோக்கம் இதுவாக இருக்குமோ, இந்த நோக்கத்துக்காக தான் இந்த சர்வே நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் நம்ம ஆதாரம் இல்லாமல் பேச முடியாது. அதனாலே பல விஷயங்களை ஸ்கிப் பண்ணி பேச வேண்டிய நிலைக்கு அரசியல் விமர்சகர்களும் சரி, அரசியலை தீவிரமாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியினுடைய செயல்பாடுகள், பாஜகவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், திட்டங்கள் எப்படி இருக்கும், அவங்க லாங் லாஸ்டிங்காக எப்படி பிளான் பண்ணுவாங்க, அவங்களுடைய செயல் திட்டங்கள் எப்படி இது வரைக்கும் இருந்திருக்கு, இப்போ எப்படி அவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து பேப்பர் இல்லாமல் இப்போ சில நேரங்களில் சில குற்றச்சாட்டுகளை வைக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி ஸ்கிப்பான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். கருத்து கணிப்பினுடைய ஒரு மேலோட்டமாக அந்த கருத்து கணிப்பை பார்த்தோம் அப்படின்னா இந்திய அளவில் இப்போதைக்கு மக்களவை தேர்தல் நடைபெற்றிருந்தா கூட பாஜக தான் வெற்றி பெறும், அதிக இடங்களை கைப்பற்றி அப்படிங்கிறது வந்து கருத்து கணிப்பு முடிவாக இருக்குது. அதே போல் தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரி, முதல்ல நம்ம தமிழ்நாட்டை பார்த்தோம் அப்படின்னா திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும், இந்தியா கூட்டணியை சேர்ந்த திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வந்து கூட்டணி கட்சியினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த வெற்றி கூட்டணி அப்படியே ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது வந்து முடிவாக வந்திருக்கு. 2வது இடம் 3வது இடம்னு இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம முன்னாடியே நம்ம பேசின மாதிரி அந்த நோக்கம், கருத்து கணிப்புக்கான அந்த நோக்கம், மெயின் ஸ்ட்ரீம் விவாதங்களில் பேச முடியாத விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. 2வது இடத்தை யார் பிடிப்பாங்க அப்படின்னா புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான் வந்து அந்த 2வது இடத்தை பிடிச்சிருக்கார். அது எந்த வரிசையில் பிடிச்சிருக்கார் அப்படிங்கும்போது சிறந்த தலைவராக யாரை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அங்கே வந்து சிஎம் கேண்டிடேட்டாக சிறந்த தலைவராக அப்படிங்கும்போது முதல் இடத்துல தற்போது ஆட்சி செய்திருக்கக்கூடிய முதலமைச்சரான எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து 27% முதல் இடத்துல இருக்காங்க. முதல் இடத்துக்கு இந்த சதவீதம் தானா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது, அதை அடுத்து போவோம். தாவேகா தலைவர் நடிகருமான விஜய் வந்து 18% 2வது இடம். அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 3வது இடம், வெறும் 10%. அண்ணாமலை அவர்களை வந்து அவர் வந்து இப்போ பாஜக மாநில தலைவரும் கிடையாது, புதிதாக எந்த கட்சிக்கும் தலைவரும் கிடையாது. அப்படிப்பட்ட அண்ணாமலை அவர்கள் வந்து 4வது இடம் 9% கொடுக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் தாண்டி தமிழக அரசின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது 15% திருப்தி, 36% ஓரளவு திருப்தி, 25% திருப்தி இல்லை, 24% நோ கமெண்ட்ஸ் அப்படின்றாங்க. இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது 8% தான் வந்து திருப்தி அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27% ஓரளவு திருப்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 32% திருப்தி இல்லை, நோ கமெண்ட்ஸ்ல 33% இருக்கு. ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 2வது இடத்துக்கு வந்திருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3வது இடத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும், அவருடைய செயல்பாடுகளையும் நம்ம பார்க்கணும். இந்த நேரம், இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த நேரத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கருத்து கணிப்புகளை நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம இதை வந்து எந்த ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு இல்லையா. இந்த கருத்து கணிப்பு வந்து ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு தான். எத்தனை பேர் நடத்தியிருக்காங்க, நம்பலாமா வேணாமா, உண்மையா பொய்யா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2,06,826 பேர்கிட்ட நாடு முழுவதும் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நடத்தியிருக்காங்க. சரி, இந்த கருத்து கணிப்பை எந்த அளவுக்கு நம்ம நம்புறது, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா, இப்போ பீகாரில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து யாத்திரை போயிட்டுருக்காரு. அதுக்கு நம்ம தமிழக முதலமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தார். ஒரு நாள் அந்த யாத்திரையில் கலந்துக்கிட்டாரு. ஓட் ஷோர் அப்படிங்கிற அந்த யாத்திரை. இந்த யாத்திரை
இதற்கான ஆரம்ப புள்ளி இருக்கு இல்லையா, பீகாரில் எலெக்ஷன் வர இருக்குது, சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்குது. இதற்காக சிறப்பு வாக்காளர் திருத்த முகாம் வந்து பட்டியல் தயார் பண்ணுறாங்க. முகாம் நடைபெறுது. அந்த முகாம் நடக்கக்கூடிய அந்த விதிமுறைகள், வாக்காளரை சேர்ப்பதற்கும் நீக்குவதற்குமான அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய விதிமுறைகள், ஒரு தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டையவே வச்சு நீங்கள் வந்து வாக்களிக்க முடியாது அப்படிங்கிற விஷயங்கள், ஆதார் கார்டு செல்லாது அப்படிங்கிற விஷயங்கள், பல விஷயங்கள் அதில் இருக்குது. இப்போ நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வேணும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வேணும், நமக்கு பர்த் சர்டிஃபிகேட்டே இருக்கா இல்லையா தேடி கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் முறையாக மெயின்டைன் பண்ணுற ஃபேமிலியில் ஓகே. நம்ம அப்பா அம்மாவனுடைய பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் எங்கே போய் அவங்க கண்டுபிடிப்பாங்க? அவங்க கண்டுபிடிக்க முடியல, இல்லை அப்படின்னா அவங்க ஓட் போட தகுதி இல்லை அப்படின்னா அப்போ இந்திய தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய அந்த வாக்காளர் அட்டையினுடைய மதிப்பு என்ன? எல்லாத்துக்கும் அனைத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட அந்த ஆதார் கார்டினுடைய வேல்யூ என்ன? ஆதார் கார்டை திரும்ப பெற போகிறோம் அப்படிங்கிற டாக் வந்து மத்திய அரசிடமிருந்து அடிபட்டுச்சு இடையில. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தினுடைய கேள்விகள் வந்து ரொம்ப ஷார்ட்டான பீரியடில் எழுந்த உடனே வந்து அதை அப்படியே வந்து மியூட் பண்ணிட்டாங்க. பட் அதற்கான வேல்யூவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைப்பதற்கான ஒரு நடைமுறை தான் இது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்படி அவங்க கொண்டு வந்து இந்த புதிய விதிமுறைகளின் படி தான் வந்து இந்த தேர்தல்கள்லாம் நடக்க போகுது. இல்லை இந்த கருத்து கணிப்புமே வந்து இந்த இந்திய தேர்தல் ஆணையம் வரையறுத்த அந்த சட்ட விதிகளின் படியோ இவ்வளோ இந்த ஏஜ் வந்து 18 வயது பூர்த்தி அடைஞ்சிட்டா ஓட்டு போடலாம், வாக்காளர் அடையாள அட்டை இருந்திருக்கா, இவங்க இந்த பகுதியில் வசிச்சிருக்காங்களா, இல்லை இவங்க ரோட்டோட்டில் வசிக்கிறாங்களா, இல்லை இந்த பீகாரில் வந்து 65 லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கியிருக்காங்க, புதிதாக சேர்த்துருக்காங்க. அந்த லிஸ்டெல்லாம் பார்க்கும்போது ஒரே வீட்டில் 900 பேர் இருந்த ராகுல் காந்தி அவர்கள் வந்து சமீபத்தில் நேற்றைக்கு கொடுத்த ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு வீட்டில் 900 பேர் வசிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் வாழ்க்கையில் நடைமுறைக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு பார்த்தாவே நமக்கு வந்து மலைக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் இருக்குது. இன்னும் இது மாதிரி இது வந்து 65 லட்சம் வாக்காளர்கள் அப்படிங்கும்போது இந்த மாதிரி போலி வாக்காளர்களை எத்தனை பேரை சேர்த்திருப்பாங்க, எத்தனை பேரை நீக்கியிருப்பாங்க, தகுதியான வாக்காளர்களை நீக்குவதும், அதாவது பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களெல்லாம் சில தகுதிகள் அஜெண்டா வச்சுக்கிட்டு அவங்கள நீக்குவதும், யாரெல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்களோ இல்லை ஒருத்தருக்கே வந்து பல தொகுதிகளில் ஓட்டு போடுற மாதிரியான நடைமுறைகள், ஒரு குடும்பத்திலே இல்லாத வாக்காளர்கள் ஒரு பீர் ஃபேக்டரியில் வந்து 90 பேர் வச்சதற்கான ஒரு இதுகள், 10க்கு 10 ரூமில் வந்து இத்தனை பேர் வசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி 1000 குற்றச்சாட்டுகள். இந்த மாதிரி தேவை அப்படிங்கிறதுல ஃபேக் வாக்காளர்கள் லிஸ்ட் அப்படின்னு 1000 குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி அவர்கள் வச்சுருந்தாங்க இல்லையா. அந்த அடிப்படையில் அது மாதிரியான ஒரு இதில் தான் வந்து இந்த கருத்து கணிப்பு நடந்துருந்துச்சா அப்படின்னு பலர் வந்து விமர்சனங்களை வந்து இதில் நடக்கக்கூடிய விவாதங்கள்லையும் சரி செய்திகள்லையும் சரி வர கமெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ வந்து இந்த பீகார் சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டியல் முறைகேடுகள் இது தொடர்பாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் தொடர்பாகவும் தான் வந்து இந்த விமர்சனங்களே வருது. நீதிபதிகளையும் அவங்க வழங்கிய நீதிகளையும் நீதிமன்றத்தையும் விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் விஷயம். அது வந்து தண்டனைக்கே உரிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் இந்த விவாதங்கள்லாம் வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா உச்சநீதிமன்றத்தையே விமர்சிச்சே வந்து பல கமெண்ட்ஸ் வருது. இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தை விமர்சிக்கிறத வந்து நம்ம வரவேற்கலை. இந்த பீகார் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் அந்த முறைகேடுகள், அதில் நடத்தப்பட்ட விதிமீறல்கள் இதெல்லாம் வந்து இவ்வளோ அம்பலப்பட்டிருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் பேசியது, இந்த யாத்திரை, அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் இதெல்லாமே வந்து இந்த அளவுக்கு மக்கள் மனதில் போய் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வரவேற்கிறோம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு முறை தேர்தல் நடக்கும் போதுமே தேர்தல் ஆணையம் பல வந்து ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படின்னு நடிகர்களையும் சரி பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்களையும் சரி வச்சு வந்து ஓட்டு போடுங்க, கண்டிப்பாக ஓட்டு போடணும், நம்முடைய உரிமை அதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து எவ்வளோதான் பிரச்சாரம் பண்ணாலும் 50%, 60% தாண்டதே வந்து நமக்கு வந்து ரொம்ப வருஷமாகவே அது தொடர்ச்சியாக இருக்குது. 80% கூட நம்ம ரீச் பண்ணல, 75% கூட நம்ம ரீச் பண்ணல அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் மக்கள்கிட்ட போய் இவ்வளோ பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கிறதும் பீகாரில் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சியினர் பேசும்போது சொல்லுவாங்க, மக்கள் வெள்ளத்தில் நீந்தினார் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காட்சிகளை வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பீகாரில் அந்த ஓட் ஷோர் அப்படிங்கிற அந்த யாத்திரையில் போகும்போது நம்ம அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. இதுக்கு பல மாநிலங்கள்ல இருந்தும் வரவேற்புகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்கணும், எந்த விதிமீறல்களும் எந்த முறைகேடுகளும் நடக்கக்கூடாது, மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்க தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்குது. நம்ம யாரை ஆதரிச்சும் யாரை எதிர்த்தும் வந்து நம்ம பேசுவதற்கான நோக்கம் இல்லை அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிடலாம். சரி,
அந்த நோக்கம் இருக்கு இல்லையா? கரெக்டாக வந்து இன்னொரு 7 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. இந்த நேரத்தில் வந்து பாஜக, அதிமுக கூட்டணியில இருக்காங்க. இந்த கூட்டணி வந்து ஜெல்லாயிடுச்சு அப்படின்னு பேசினாலும், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற டைட்டில வச்சுக்கிட்டு எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்காரு. அங்க நிறைய விஷயங்கள பேசுறாரு. அது வந்து விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. பிறகு வந்து அதை மாற்றி பேசுவது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு அவர் அந்த கூட்டத்தில் கூட சொல்ற ஜெல்லாகல உங்களுக்கு என்னப்பா கவலை? ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு என்ன கவலை? எங்க கூட்டணி ஜெல் ஆகுது ஆகல, நீங்க வந்து கூட்டணி வச்சிருந்தீங்க, அப்ப நல்ல கட்சி பாஜக, நாங்க கூட்டணி வச்சா தப்பான கட்சியா அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அப்புறம் வந்து கல்வி, இந்து அறநிலைத்துறை மூலமா வரக்கூடிய பணத்தை வந்து கல்விக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பேசினாரு. அதுக்கப்புறமா மறுபுறமா நான் பேசினது வந்து திருத்து பரப்பியிருக்காங்க அப்படின்னு பேசினாரு. அதுக்கப்புறமா வந்து கோயில் சார்ந்த இடங்கள்ல வசிக்கக்கூடியவங்களுக்கே நாங்க ஆட்சிக்கு வந்தா அந்த இடத்த பட்டா போட்டு கொடுப்போம் அப்படின்னாரு. அப்புறம் அங்கே கூட்டணி கட்சி ஆர்எஸ்எஸ்லேருந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பினவுடனே அது வந்து அப்படியே மௌனம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி கூட்டணி, திமுக கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திமுக, காங்கிரஸ் இருக்காங்க, விசிகா இருக்காங்க, அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்த மாதிரியான சிறுபான்மையினர்கள், அந்த சிறு சிறு கட்சிகள் எல்லாருமே வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துருக்கும் போது இந்த கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கூட்டணி உறுதியாக இருக்கும் வரைக்கும் இது வெற்றி கூட்டணியாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது இந்த கூட்டணியை உடைப்பதற்கான முயற்சிகளில் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய பாஜகவும் சரி, அதிமுகவும் சரி, எல்லாருமே வந்து முயற்சி பண்ணாங்க. பொது வெளியிலேயே அழைப்பு கொடுத்தும் பார்த்துட்டாங்க. திருமாவளவன் அவர்களுக்கும் சரி, மாபெரும் கட்சி அங்கிருந்து வருது அப்படின்னு உடச்சி விடுறதுக்கு உள்குத்து வேலையெல்லாம் ஈடுபட்டாங்க. இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது அரசியலில் என்ன மாற்றங்கள் வேணால் வரலாம், ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. இந்த கூட்டணி உறுதியாக இப்படியே தொடரும் வரை திமுகவினுடைய வெற்றி, இந்த கூட்டணியினுடைய வெற்றி வந்து தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்குது. ஆனால் இந்த திமுக ஆட்சியில் எந்த குறைபாடுகளுமே இல்லையா அப்படின்னா, கொடுத்த வாக்குறுதிகளில் பல வாக்குறுதிகளை இன்னுமே நிறைவேற்றாமல் இருக்காங்க. இது மக்களிடத்துல வந்து ஒரு மிகப்பெரும் பேசுபொருளாக இருக்குது. கொடுத்த வாக்குறுதிகள் மட்டும் இல்லை, கொடுக்காத வாக்குறுதிகளையும் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து திமுகவினர் பேசினா கூட, வாக்குறுதிகள் சிலிண்டர் மானியம், மாதந்தோறும் மின்கட்டணம் எடுக்கப்படும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. நம்ம அது இன்னொரு நாள் டீட்டெயிலாக பேசலாம். கொடுத்த வாக்குறுதிகள் என்ன நிறைவேற்றினாங்க, என்ன நிறைவேற்றலை, 90%, 92%லாம் நிறைவேற்றணும்னு முதலமைச்சர் சொன்னார். ஆனால் நிறைவேற்றிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு காணொலியில் விரிவாக போகலாம். இந்த மாதிரி திமுக ஆட்சியில் பல்வேறு நிறைகுறைகள் இருக்குது. கள்ளச்சாராய விஷயமாகட்டும், கள்ளக்குறிச்சியில் நடந்தது, வேங்கை வயல் விஷயமாகட்டும், தீர்க்கப்படாத விஷயங்கள் இதெல்லாம். அது போக இந்த சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் சட்டம் ஒழுங்குல வராது அப்படின்னு திமுக அமைச்சர்கள் சொன்னால் கூட தினம்தோறும் கொலை, கொள்ளை, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு. இதுக்கு காரணம் வந்து இந்த கஞ்சா, போதை புழக்கங்கள் தான். திமுக ஆட்சியில் இது வந்து கரைபுரண்டு ஓடுது, கட்டுப்பாடு இல்லாமல் ஓடுது, மாணவர்கள் கெட்டு போகிறாங்க, மதுபானத்துக்கு வந்து டார்கெட் வச்சிருக்காங்க, அதை வந்து சேல்ஸ் வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி இப்போ உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வந்து கூப்பிட்டு வந்து விருந்து கொடுக்குறாரு, பாராட்டு தெரிவிக்கிறாரு. அங்கேயும் இதே தான் நடக்குது. என்னன்னா, நம்ம டாஸ்மாக் வச்சிருக்கோம் இல்லையா, அதுபோல் அங்கே வந்து சாராய விற்பனைக்கு ஒரு டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும், நம்ம வந்து இந்த ஆண்டுக்குள்ளே இவ்வளோ அச்சீவ் பண்ணணும், அச்சீவ் பண்ணுற அந்த இடங்களுக்கு வந்து அந்த விற்பனை மையங்களுக்கு வந்து நான் வந்து பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறேன். இது மாதிரியான விஷயங்கள் அங்கேயும் நடக்குது. ஆனால் வந்து அது வந்து பேசுபொருள் ஆவது இல்லை. அதை வச்சு தான் நாங்கள் ஆட்சியை நடத்துகிறோம் அப்படின்னும் திமுக கட்சியும் சரி, அந்த கூட்டணி கட்சியினரும் வந்து அதுதான் பெரும் பங்கு ஆட்டுது ஆட்சி நிதிக்கு, தேவையான நிதிக்கு அப்படின்லாம் அவங்க பேசுனா கூட இதை வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. மதுவை ஒழிக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட நோக்கமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் அதுக்கு வந்து ஒரு ஏஜ் கிரைட்டீரியா, 18 வயசு இல்லை 21 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ரேஷன் கடையில் எப்படி வந்து பொருட்கள் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இதற்கும் ஒரு கட்டுப்பாடு வேணும். ஒரு நாளைக்கு ஒரு நபர் இவ்வளோ தான் வாங்க முடியும் இந்த டைமில். அதே போல் அங்கே நடக்கக்கூடிய முறைகேடுகளை தவிர்க்கணும், பில் போடணும், பில் போட்டு பில் மூலமாக தான் விநியோகிக்கணும் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. பெண்களுக்கான பாதுகாப்புகள், பெண்கள் தொடர்பான திட்டங்கள், அது மாதிரியான நிறைய கோரிக்கைகள் இருக்குது. இது எல்லாமே வந்து திமுக ஆட்சியில் பல்வேறு விஷயங்கள் மக்கள் கேட்கக்கூடிய, மக்கள் முறையிடக்கூடிய விஷயங்கள் தான். அது மாதிரி ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு இங்கே இடம் ஒதுக்குவது, இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் மாநில சுயாட்சி அப்படிங்கிற விஷயத்தை வந்து
திமுக கூட்டணி கட்சியினர், இந்த இந்தியா கூட்டணியினர் வந்து இதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. குறிப்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சியினர் எல்லாருமே கொள்கைவாதிகளா இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துல வந்து அவங்க எல்லாருமே ஒத்து போறாங்க. இது வந்து அவங்க இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பல ஊடகங்கள்ல பல கருத்து கணிப்புகள் எடுக்கிறாங்க. அதன் மூலமா மக்கள் சொல்றது இதுக்காக தான் நாங்க ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறது ஒரு கருத்தா இருந்தாலும், திமுக வந்து எத்தனை நாளைக்கு தான் வந்து பாஜக வந்து உள்ள வந்துடக்கூடாது, அதுக்காக நாங்க வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு திமுக எத்தனை நாளைக்கு தான்ப்பா ஓட்டுவாங்க, இந்த விஷயத்தை வச்சே வந்து அவங்க ஓட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. திமுக என்ன பண்ணுச்சு, திமுக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து இது வந்து இந்த முறை 2026 தேர்தல்ல திமுகவும் சரி, திமுக கூட்டணி கட்சியினரும் சரி, ஓட்டு கேட்டு போகும்போது மக்கள் கண்டிப்பா கேள்விகளை முன்வைப்பாங்க அப்படிங்கிறத பல ஊடகங்கள்ல வெளியாகி இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் மூலமா நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு இன்னொரு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் வந்து இந்த அளவுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா, அது கண்டிப்பா டிஜிட்டல் மீடியா தான். இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா உலகத்துல இருக்கோம். எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது. மக்கள் வந்து ஓப்பனா வந்து எந்த அமைச்சரா இருந்தாலும் சரி, எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, முதலமைச்சராவே இருந்தாலும் சரி, இல்ல முதலமைச்சர் மகனாவே இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கேள்வி கேட்குறாங்க. என்கிட்ட வாக்குறுதி குடுத்துட்டு போ, நீ ஏன் பண்ணியா நீ? மறுபடியும் இன்னொரு ஆட்சியே வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே திமுக ஃபேஸ் பண்ணணும். அவ்வளவு பின்னடைவுகள் வந்து திமுகவிற்கு இருக்கு. அதை எப்படி அவங்க சால்வ் பண்றாங்க? இல்ல இந்த முறை வந்து வாக்குறுதிகளா மீண்டும் குடுத்துட்டு, மக்கள போய் வந்து கன்வின்ஸ் பண்றாங்களா? அதுக்கு மக்கள் கன்வின்ஸ் ஆகுறாங்களா? ஓட்டு எப்படி போடுறாங்க? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் தேர்தல் நேரத்துல தான் பார்க்கணும். சரி, இந்த தேர்தல்ல திமுகவிற்கு இன்னொரு பெரும் தலைவலி அப்படின்னு அவங்க சொல்லிக்கலனா கூட, தமிழக வெற்றி கழகம் வந்து திமுகவிற்கு ஒரு மிகப்பெரும் தலைவலி. அதாவது திமுகவுக்கு மட்டும் இல்ல, திமுக, அதிமுக, தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாருக்குமே வந்து பல ஆண்டுகளாக அரசியல் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளுக்கு தலைவலியா தான் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. புதிதா வராரு, அவர் கொள்கை பேசல, கோட்பாடு இல்ல, அவருக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கு, எதுவுமே இல்லாம நேத்து வரைக்கும் 250 கோடி சம்பளம் வாங்குவாராம். தன்னுடைய படத்துடைய டிக்கெட் விக்கும்போது ரூ. 150 டிக்கெட் வந்து ரூ. 2000 4000 வரைக்கும் விக்கும். அத கூட தட்டி கேட்காத ஒரு நபர் வந்து அதிமுக, திமுக 2 ஊழல் கட்சிகள். அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து கொள்கை இல்லாம ஒத்த சீட்டுக்காக போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் பேசுவாராம். இவருக்கு வந்து ஓட்டு போட்டு இவரை முதலமைச்சர் ஆக்கணுமா அப்படின்னு ஆளும் கட்சியும் சரி, எதிர்க்கட்சியினரும் சரி, இதுவரைக்கும் அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் கேட்டாலும், அந்த விஜய் அப்படிங்கிற ஒரு மாஸ் ஆக்டரா இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அந்த ஒரு நடிகர் அப்படிங்கிற கவர்ச்சியின் அடிப்படையில் கூடக்கூடிய அந்த கூட்டத்தையும் பார்க்குறோம். அதையெல்லாம் தாண்டி தமிழக அரசியல் வரலாற்றிலே இதுவரைக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் மாற்று அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் 8 முதல் 10% ஓட்டு இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி புதிதாக வர்றவங்களுக்கு கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். விஜயகாந்த் அவர்களும் சரி, சீமான் அவர்களும் சரி, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த முறை அந்த மாற்று அப்படிங்கிறத மக்கள் வந்து விஜய் அவர்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அதிமுக பலவீனம் அடைந்து கொண்டு வருகிறது. அந்த அதிமுகவினுடைய வாக்குகள், திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகிறத முழுக்க விஜய் கவர் பண்ணுவார், பெரும்பான்மையை கவர் பண்ணுவார். அதனால அதிமுக இன்னும் பலவீனம் அடையும். அந்த இரு திராவிட கட்சிகள், தமிழக அரசியல் வரலாற்றையும் இரு திராவிட கட்சிகளையும் பிரித்து பார்க்க முடியாது. ஆனால் இந்த முறை அந்த ஒரு திராவிட கட்சி வீழ்ச்சி அடையும். அது வந்து இன்னும் அடுத்த தேர்தலில் அது மிகப்பெரும் வீழ்ச்சி அடையும் போது இது தொடர்ந்தால் 2026 தேர்தலுக்கு பிறகும் அதாவது தேர்தல் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் சொன்னது போல மேடைகளில் சொன்னது செயல்பாட்டுக்கு இன்னும் வரலை. 2 வருஷம் ஆச்சு தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு 2 வருஷம் ஆகுது. அறிக்கைகளாக என்ன கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ, இல்லை முதல் மாநாட்டில் என்ன பேசினாரோ, அதற்கு பிறகான பூத் ஏஜென்ட் மாநாட்டில் என்ன பேசினாரோ, அதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் நடைமுறைக்கு வரல. ஏன்னா மக்களை சந்திக்க போகிறேன், மக்களோட மக்களாக நிற்க போகிறேன், செப்டம்பரில் வந்து கள அரசியலுக்கு வரப்போகிறேன், சுற்றுப்பயணம் போக போகிறேன், இனிமே நான் முழு நேர அரசியல்வாதியாக இருக்க போகிறேன் அப்படின்னு இது வரைக்கும் சொன்னார். ஆனால் இப்போ வரைக்கும் அது வந்து செப்டம்பரில் சுற்றுப்பயணத்தை தவிர மற்ற விஷயங்கள் வந்து களத்துக்கு வந்து மக்களோட மக்களாக தோள் கொடுத்து நிற்க போகிறேன்னு சொன்னார். இப்போ வரைக்கும் களத்துக்கு வரலை அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரும் மைனஸ் தான். யங்ஸ்டர்ஸும் சரி, அந்த புது வாக்காளர்கள் யங்ஸ்டர்ஸும் மொத்தமாக எல்லாரையும் சொல்லிட முடியாது. அந்த விஜய் அவர்களை பார்த்து அந்த மாநாட்டில் போகிறவங்ககிட்டயே கருத்து கணிப்பில் எடுத்தாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. பல ஊடகங்களில் இருக்குது இன்றைக்குமே. ஓட்டு போடுவீங்களா? போடுவேன், கண்டிப்பாக போடுவேன், இது என்ன கேள்வி அப்படின்னு கோவப்படுறாங்க. எதுக்காக ஓட்டு போடுவேன்? எங்கள் தளபதிக்காக ஓட்டு போடுவேன், அவர் கொள்கை, நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன்னு எதுவும் சொல்லலையே அப்படின்னா, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, எங்கள் தளபதிக்காக ஓட்டு போடுவேன், எங்கள் குடும்பமே ஓட்டு போட வைப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்கே நம்ம பார்த்தோம்.
இது வந்து ஒரு ஜனநாயக தேர்தலில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முறையில் இது வந்து ஒரு ஆரோக்கியமான முறை கிடையாது அப்படின்னு அரசியலை தீவிரமாக பார்க்கக்கூடியவங்களுக்கும் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் யார் வேட்பாளர், எந்த கட்சியை சேர்ந்தவங்க, அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கு, இந்த வேட்பாளர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஓட்டு போடுறவங்க தமிழ்நாட்டில் பலர் இருக்காங்க. கேரளா, தமிழ்நாடு போன்ற இந்த மாநிலத்தில். அதனால தான் இன்னும் டஃப்பாக இருக்குது பாஜகவிற்கு இங்கே வருவது. அப்படிங்கும்போது இது வந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாநாட்டில் கூட மதுரையில் நடைபெற்று இந்த மாநாட்டில் கூட விஜய் அவர்கள் என்ன பேசுவார் அப்படின்னு பார்த்தா, பெண்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு, அதாவது அரசாங்கத்தினுடைய எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படக்கூடிய இவங்களுக்கெல்லாம் வந்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து அவங்களுக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் வந்து எல்லாருமே கேட்குற மாதிரி, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே கேட்குற மாதிரி தான் நம்மளும் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தினந்தோறும் பேப்பர்களை படிக்கிறாரா, திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, அவங்க வந்து கொடுக்காத வாக்குறுதிகளாக நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி யார் யாருக்கெல்லாம் என்னென்ன திட்டங்களை அறிவிச்சிருக்காரு, மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு அறிவிச்சிருக்காங்க. அதாவது அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே திமுக பண்ணியிருக்காங்க. திமுக கொடுத்த வாக்குறுதிகளை பண்ணியிருக்காங்களா, எத்தனை % பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் மிகப்பெரும் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் திமுக பண்ணிட்டாங்க. அப்புறம் எதுக்கு தமிழக வெற்றிக் கழகம் புதுசாக ஒரு எக்ஸ்ட்ரா கட்சி, அதுக்கு திமுகவுக்கே ஓட்டு போட்டு போயிடலாமே அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா திமுக வந்து பல ஆண்டு பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுமே வந்து எல்லாருமே நம்ம கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக திமுக கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கும் சரி, அவங்க நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே கண்ணை மூடிட்டு ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. கூட்டணியில் இருந்தாலுமே எல்லாருக்கும் எதிர்ப்பை, மக்களுக்கு தீங்கான விஷயங்களுக்கு எதிர்ப்பை பதிவு பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. எடுத்துக்காட்டாக அந்த 12 hour ஷிஃப்ட் ஆகட்டும், ஹைட்ரோ கார்பன் விஷயமாகட்டும், இல்லை விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்ட விஷயமாகட்டும், கள்ளக்குறிச்சி விஷயமாகட்டும், வேங்கை வயல் விஷயமாகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினர் வந்து எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணியிருக்காங்க எதிர்கட்சி முன்னாடியே. அதனால இந்த கூட்டணியினுடைய செயல்பாடுகளை மக்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படிங்கிறதும் வந்து யார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் வேட்பாளர், நம்ம தகுதியான வேட்பாளருக்கு தான் ஓட்டு போடுறோமா, நம்ம ஓட்டு போடுறது இந்த கட்சி, அவனுடைய செயல்பாடு இதெல்லாம் பார்த்து போடுறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடலாமா, அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார், மீண்டும் அதே கூட்டணியிலே போய் சேர்ந்திருக்காரு. அமித்ஷா அவர்கள் எம்பி எலெக்ஷன் நேரத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணார், சாவி வந்து ஒடிசாவினுடைய சாவி இங்கே ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா தமிழக மக்களை இல்லை தமிழக அரசை ஆட்சி செஞ்சவங்களை தமிழ்நாட்டை ஒரு திருட்டுப்பட்டம், தமிழ்நாட்டுக்கே ஒரு திருட்டுப்பட்டம் கட்டுற மாதிரியான ஒரு விஷயம்தான். திமுக அதிமுக இரண்டுமே ஊழல் கட்சிகள், 2 பேரையும் தூக்கி தள்ளிட்டாங்க மக்கள். தமிழக மக்கள் இப்போ பாஜகவை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் பண்ணார். அப்போது ஊழல் கட்சின்னு சொன்ன அதிமுக இன்னைக்கு ஊழல் கட்சி கிடையாதா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் நம்மளை விட ஊடகத்தில் உட்காந்து பேசுகிறவங்கள விட மக்கள் வந்து இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்க. அதை பல மக்கள் கருத்தில் பார்த்து ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது எப்படி வந்து விஜய் அவர்களை கண்ணை மூடிட்டு 18% பேர் வந்து மக்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இன்றைய சூழலில் தேர்தல் நடந்தால் தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் சிறந்த தலைவர் இல்லை தலைவரின் செயல்பாடுகளாக எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கும்போது சிஎம் கேண்டிடேட்டாக பார்க்கும்போது சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற அடிப்படையில் 18% பேர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற இடத்துலேயே இந்த கருத்து கணிப்பை நம்ம விமர்சிக்க வேண்டிய இடம் வந்துடுது. வெறும் 27% தான் எம்கே ஸ்டாலின், முதலமைச்சர் எம்கே ஸ்டாலினுக்கு வருதா அப்படின்னா திமுக ஆட்சியில் பல்வேறு குறைகள் இருக்குது, பல்வேறு வாக்குறுதி நிறைவேற்றாது இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி பழிக்கு பழி வாங்குறது, இந்த மாதிரியான கொலை குற்றங்கள் இதெல்லாம் சட்டம் ஒழுங்கில் வராதவங்கன்னு சொன்னால் கூட மக்களை பொறுத்த வரைக்கும் தினம் ஒரு கொலை அப்படிங்க நடக்கிறதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் தான் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக எதிரொலிக்கும். பெண்கள் பாதுகாப்பு இது எல்லாமே எதிரொலிக்கும். அப்படிங்கும் போதும் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கான அந்த இலவச பேருந்து, மாதந்தோறும் 1000 ரூபாய், படிக்கும் மாணவர்களுக்கு, அதாவது வந்து அதிமுக வந்து கல்யாணம் அப்படிங்கும்போது தாலிக்கு தங்கம் அந்த ஒரு தொகை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை மாற்றி தான் வந்து மாதந்தோறும் கல்லூரி போகக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய் அது மாணவர்களுக்கும் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. அப்போது கல்வி தான் முக்கியம், திருமணத்திற்கு முன்பாகவே கல்வி முக்கியம், கல்வி பயின்றுட்டு அதுக்கப்புறமா திருமணத்திற்கு வந்து பெண்கள் போகலாம், அந்த திட்டத்தை நாங்கள் இதுவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு காரணம் உங்களுக்கு கல்விக்கு நாங்கள் ஊக்கத்தொகை கொடுக்கும்போது நீங்கள் கல்வி பயின்று வரும்போது அந்த தாலிக்கு தங்கம்ன்றது அவசியமே இல்லை, அவங்களே ஒரு பொருளாதார சூழலை எட்டிடுவாங்க. அப்படிங்கும்போது
அப்போ திமுகவினுடைய பார்வையும் சரி, அவங்க கொண்டு வர திட்டங்களின் நோக்கமும் சரி, அதை எடுத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்களா அப்படின்னா, முதலமைச்சர் சொல்ற மாதிரி 99% நிறைவேற்றல அப்படிங்கிறது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நான் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன். திமுக 2021 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றியது என்ன, எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத நம்ம ஒரு விரிவாக ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாமே பார்த்துருக்கோம். இபிஎஸ் அவர்களை 3வது இடத்துக்கு தள்ளியிருக்கு. சரி, இப்போ அங்கே தான் வரப்போகிறோம். ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சிருக்கு. ஆனால் பல விஷயங்களுக்கு இபிஎஸ் அவர்கள் பணிஞ்சு போகாத ஒரு சூழல் இருக்குது. அதனால் நாங்கள் அதிமுகவிலேயே பல தலைகளை உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு தான் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பாலை அடிக்கிற மாதிரி, ஒரு காயின் போடுற மாதிரி செங்கோட்டையன் ஒரு பக்கம் கோச்சுப்பாங்க, வளர்மதி அவர்கள் ஒரு பக்கம் ஒரு குறைபாடை வச்சு ஒரு பேட்டி கொடுப்பாங்க, அது பேசுபொருளாகும். அப்புறம் அப்படியே அவங்க ஆஃப் ஆகிடுவாங்க. அதே மாதிரி எஸ்பி வேலுமணி அவர்களை வச்சு காய் நடத்துவாங்க. ஆர்எஸ்எஸ்ல அவருடைய செயல்பாடுகள், ஆர்எஸ்எஸ் நிகழ்வுகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு உத்தரவு போடுறது ஆகட்டும். எல் முருகன் அவர்கள் நேற்றைக்கு பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் பேசியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் சொல் கேட்டு ஆர்எஸ்எஸ் சித்தாங்கப்படி அதிமுக செயல்பட்டா என்ன தவறு? ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு காலம் நடந்த ஒரு இயக்கம், இந்தியாவிற்கான பல சமூக சேவை செய்த ஒரு இயக்கம் அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு. ஆர்எஸ்எஸ் சொல் பேச்சு கேட்டு அதிமுக நடந்தா என்ன தப்பு அப்படின்னு எல்முருகன் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது எடப்பாடி அவர்களை காயின் வைக்கிறதுக்கான பல விஷயங்கள் இருக்குது. தேர்தல் ஆணையத்திட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் ஆனதும் இப்போ தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ரெட்டையிலை சின்னமும் அதே மாதிரி தான் இருக்குது. அதே போல் அடுத்த கட்டமாக 2-3 பேரை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக. கூட்டணியில் இருந்தால் கூட அமித்ஷா அவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு எந்த முக்கியத்துவம் தருவதில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படிங்கிறத கூட அமித்ஷா அவர்கள் ஒரு இடத்துல கூட சொல்ல மறுக்கிறார். அது தமிழ்நாட்டில் மிக பெரும் பேசுபொருளாகி அதிமுக பாஜக கூட்டணியை வலுவிழக்க செய்கிறது, ரொம்ப வீக் ஆகுது, அது மிக பெரும் விவாதம் ஆகுது. ஆனால் அந்த நேரத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எங்கள் என்டிஏ கூட்டணியில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணியினுடைய வேட்பாளர் இவர் தான், இவருக்கு ஓட்டு போடுங்க, இவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்ல மறுக்கிறார். ஏன் மறுக்கிறார் அப்படிங்கிற மிக பெரும் கேள்விக்குறி இருக்குது. இவர் இபிஎஸ் அவர்களுக்கு பாயிண்ட்ஸ் செக் வைப்பதற்காக பல்வேறு காயங்களை நகர்த்துறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு புறம் இருக்க, அரசியல் விமர்சகர்கள் பல விவாதங்களில் சொல்லும்போது அன்அஃபீஷியலாக அவங்க விவாதம் ஆதாரம் இல்லாமல் அவங்க பேசுகிற விஷயங்கள்ல என்னன்னா, விஜய் அவர்கள் இன்னும் மக்களுடைய முழு நம்பிக்கையை பெறலை. கொள்கை ரீதியாக, திட்டங்கள் ரீதியாக தமிழக அரசு, தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு எந்த அரசாக வேணால் இருந்துட்டு போட்டாங்கன்னா அவங்க இந்தந்த திட்டங்களில் இந்த மாதிரியான முறைகேடுகள் செயல்படுத்துகிறாங்க, இந்தந்த வாக்குறுதிகள் கொடுத்து அதை நிறைவேற்றாமல் இருக்காங்க, இந்த திட்டங்கள் முறைகேடு நடைபெறுது, நான் வந்தால் இம்மாதிரியான மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை இப்படி வெளிப்படைத்தன்மையோட நான் இந்த முறைப்படி நான் செயல்படுத்துவேன், இந்தந்த திட்டத்தில் இந்தந்த அமைச்சர்கள் இப்படி எல்லாம் குற்றச்சாட்டுகள் பண்ணியிருக்காங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் நான் இதையெல்லாம் ஒழிப்பேன், இந்த மாதிரியான நல்ல திட்டங்களை செயல்படுத்துவேன், பாஜகவோடு திமுக ஒரு என்ன சொல்கிறது, வெளிப்படையாக அதிமுக கூட்டணி இருக்காங்க, மறைமுகமாக திமுக கூட்டணி இருக்காங்க, மறைமுகமாக கூட்டணி இருக்காங்க, ஆதாரம் என்ன அப்படின்னு வெளிப்படையாக உடைச்சு பேசுவதோ கள அரசியல் இறங்கி செயல்படுவதோ எதுவுமே இப்போது வரைக்கும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ அதாவது சுற்றுப்பயணத்தை செப்டம்பரில் தான் விஜய் அவர்கள் ஆரம்பிக்கிறார். சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த சிஎம் கேண்டிடேட்டாக 18% விஜய் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிற கருத்து கணிப்பை சி ஓட்டரும் இந்தியா டுடேவையும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இந்த கருத்து கணிப்பில் இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு நீங்களே வந்துக்கோங்க. ஹிந்துஸ்தான் டைம்ஸும் சரி, பல தேசிய ஊடகங்கள் இன்னைக்கு யாருனுடைய கைப்பாவையாக செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒரு வகையரா தான் இந்த இந்தியா டுடே அப்படிங்கிறதும். அதன் மூலியமாகவே நம்ம இந்த கருத்து கணிப்போட நோக்கம் என்னன்னா, இன்னும் 7 மாதத்தில் தேர்தல் வர இருக்கு. எடப்பாடி அவர்களை வீக் ஆக்குவதும் விஜய் அவர்களை 2ஆம் கட்டத்துக்கு கொண்டு வருவதும் அதுதான் இந்த கருத்து கணிப்போட நோக்கமாக நம்ம பார்க்க முடியுது. இதே கருத்து கணிப்பு பிப்ரவரியிலையும் நடந்திருக்கு. அப்பையும் என்டிஏ கூட்டணி 340 தொகுதிகள் வெற்றி பெறுவாங்க, பிஜேபி தனித்து 281 தொகுதிகளில் மக்களவை தேர்தல் நடைபெற்றிருந்தா வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. 24 தேர்தலில் என்டிஏ கூட்டணி 293 இடங்கள் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க.
பிஜேபி 240 தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்போது 3வது முறையே வந்து இவ்வளோ ஆன்டி இன்கம்சி இருக்குது. பிரதமர் அவர்கள் வந்து பிஜேபி வந்து ஆட்சி அமைக்க எவ்வளோ திண்டாடினாங்க. 2 பேரோட ஆதரவு இல்லைன்னா ஆட்சியே அமைச்சிருக்க முடியாது. இவ்வளோ சிக்கல்களோட ஆட்சி அமைச்சாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்புகள், இப்போ பீகாரில் ஓட்சோர் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை வந்து நாடு முழுக்கவே பேசுபொருளாக்கியிருக்காரு. என்ன சொல்கிறது, டீ கடையிலேருந்து எல்லா இடத்துலையும் வந்து இது பேசுகிறாங்க. தினந்தோறும் செய்திகளில் வருது. இவ்வளவு பேசுபொருளாகியும் இன்னைக்கு மக்களவை தேர்தல் நடைபெற்றிருந்தா பாஜக வந்து இவ்வளவு பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முரண் அப்படிங்கிறதும் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி சிஎம் கேண்டிடேட்டாக யார் வருவாங்க, யாருடைய பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்களே, அதே போல் பிஎம் கேண்டிடேட்டாக யார் வருவாங்க, மோடி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டப்போ மோடி அவர்களுடைய செயல்பாடுகள் 58% ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோடி அவர்களுடைய செல்வாக்கு எந்த இடத்துலையும் குறையல. அதாவது ஓட்சோர் அப்படின்னு இவ்வளோ பெரிய யாத்திரை இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது போக குஜராத்தில் மட்டும் 10 புதிய கட்சிகள் 1-2 தொகுதிகளில் தான் வந்து போட்டிட்டு இருக்காங்க. 1-2 தொகுதிகளில் தான் வேட்பாளரை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த 10 கட்சிகளுடைய பேரை கேட்டாவே நீங்கள் சிரிச்சிருவீங்க. அப்படி இருக்கிற கட்சிகளுக்கு 4355 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டிருக்கு. அதாவது ஆளும் கட்சியாக இருக்காங்க, எதிர்கட்சியாக இருப்பாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். தேர்தல் பத்திரப்படி திமுகவுக்கு எவ்வளோ வந்து நன்கொடை வந்துருந்துச்சு, பாஜகவுக்கு எவ்வளோ நன்கொடை வந்துருச்சு, அதிமுக அப்படின்னு இதெல்லாமே வந்து உச்சநீதிமன்றம் தடை விதித்து அதை வெளியிடவும் சொன்னாங்க. அதை வெளியிட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெயரே தெரியாத, இதற்கு முன்பு வெளியிலேயே தெரியாத கட்சிகளுக்கு தேர்தல் நன்கொடை எதற்கு கொடுக்கணும்? அதுவும் 1000, 100, 900 கோடி, 800 கோடி, 600 கோடின்னு புதிய ஒரு வேட்பாளரை நிறுத்தக்கூடிய கட்சிக்கு எதுக்கு 600 கோடி? அந்த கட்சிகள் வந்து தேர்தல் செலவாக 1 லட்சம் 1.5 லட்சம் தான் செலவு பண்ணியிருக்காங்க. ஒரே மாநிலம் குஜராத்தில் மட்டும் நடந்திருக்கு. அப்போ குஜராத் வந்து உங்களுக்கே தெரியும், குஜராத் யாருடைய பூர்வீகம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். 2 முக்கியஸ்தர்களுடைய பூர்வீகம் அது. அப்படிங்கும்போது அந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற அந்த நேரத்தில் துவங்கப்பட்ட கட்சிகளும் சரி, பெயர் தெரியாத கட்சிகள் 10 கட்சிகளுக்கு குஜராத்தில் மட்டுமே 4355 கோடி வந்து தேர்தல் நன்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நன்கொடையை அந்த கட்சிகள் எப்படி பயன்படுத்தினாங்க, யாருக்கு கொடுத்தாங்க இப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்குனாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. இதுக்கு எதற்குமே இது வரைக்கும் பாஜகவினரோ சரி, இல்லை குஜராத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரோ சரி, இல்லை அந்த கட்சி தலைவர்களோ சரி, இல்லை இப்போ ஒரு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெஃப்ட்லையோ இல்லை பேங்க்கில் வந்து இப்போ நமக்கு வந்து ரெகுலராக ஒரு 20,000, 30,000, 50,000 சேலரி வருதுன்னு வைங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு 30 கோடி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்தா உடனே பேங்க்லேருந்து கால் வரும். உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ தொகை வந்திருக்கு, எதன் அடிப்படையில் வந்திருக்கு, அந்த பேப்பர்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் பேங்க்குக்கு வாங்க அப்படின்னு வாங்க. அதுபடி 900 கோடி, 600 கோடி, 1000 கோடி வந்தால் அந்த பேங்க்கில் வந்து என்கொயரி போயிருக்க மாட்டாங்களா? பிஎம்எல்ஏ ஆக்ட் இதில் எல்லாம் வராதா? இடி ஐடிலாம் இதுக்கெல்லாம் தலையிட மாட்டாங்களா? அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல. இது எல்லாத்துக்குமே மௌனம் தான். இப்போ பாஜக மீது இந்த குற்றச்சாட்டமே கொண்டு வந்து உடைச்சது வந்து ராகுல் காந்தி அவர்கள் தான். இப்படி 1000 குற்றச்சாட்டுகள் பாஜக மீது உடைபெற்றிருக்கிற இந்த நேரத்தில் இந்த கருத்து கணிப்பில் வந்து பிஎம் கேண்டிடேட் யாரு, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு 60% பேர் வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரும் முரணாக இருக்குது, மிகப்பெரும் கேள்வியாக இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த கருத்து கணிப்பு வந்து இப்போ சில விஷயங்களை திணிப்பதற்காகவே நடத்தப்பட்டிருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பின்தழுவதும் அதிமுகவினுடைய அந்த பின்னடைவை, அந்த கட்சியினுடைய வீழ்ச்சியை நோக்கி அமைக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பாக தான் இருக்குது. விஜய் அவர்களை வளர்த்து விடுவதற்கான ஒரு கருத்து கணிப்பாக தான் இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக வெறும் 27% தான் அவர் வந்து மக்களிடையே நன்மதிப்பை பெற்றிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு கருத்து கணிப்பாக தான் இருக்குது. சி வாட்டர் இந்தியா டுடே இந்த கருத்து கணிப்பு. இது வந்து திமுகவிற்கு ஒரு பாடமாகவும், திமுக கூட்டணி கட்சியினருக்கு ஒரு பாடமாகவும், அதிமுகவிற்கு மிக பெரும் பாடமாகவும் இருக்கும்போது இந்த கூட்டணி எவ்வளோ நாட்கள் தொடருது, இல்லை முதலமைச்சர் வேட்பாளரான தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்றப்படுகிறாரா, என்ன நடக்குது அப்படிங்கிறதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுக 2021 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள், நிறைவேற்றிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.